அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சுரேஷ் பேசுறேன். சுதர்ஷ்ட அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நாம பார்க்குற டாபிக் என்னன்னா, குரு பயிற்சி பலன்கள் 2026 மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முதல்ல குரு இப்போ உங்களுக்கு மிதுன் ராசி இருக்கிறாப்புல. மிதுன் ராசிலேருந்து கடக ராசிக்கு அவர் பயிற்சி ஆகிற நாள் வாக்கிய படி உங்களுக்கு 26/5/2026. அதே திருக்கணித முறையில உங்களுக்கு 1/6/2026. மிதுன ராசிக்கு குரு 7ஆம் அப்புறமா 10ஆம் அதிபதி. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு போன வருஷம் உங்களுக்கு மிதுனம் ராசியில இருந்த குரு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும். இப்போ அவர் 2ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். 2ஆம் வீடுனா குடும்ப ஸ்தானத்துக்கு, தனஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இந்த ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்போ 7ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் குருவே ஆவறதால ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதியில் 2ஆம் வீட்டில் குரு இருக்கிறதால உங்களுக்கு 7க்கும் 10க்கும் உடையவர் 2ல உட்காந்து நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நல்லா இருக்கும். ஸோ 2ஆம் வீட்டில் உட்கார்றதால 7ஆம் அதிபதி வேலையை செய்வார், 10ஆம் அதிபதி வேலை செய்வார். 7ஆம் அதிபதினா உங்களுக்கு களத்திரஸ்தானம். அப்புறமா உங்களுக்கு களத்திரஸ்தானத்தை உங்களுக்கு எக்ஸாம்பிள் களத்திரஸ்தானம். அது உங்களுக்கு இப்போ கல்யாணம் ஆகும் வேண்டிய கல்யாணம் ஆகும். பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணணும்னா அதுவும் ஓகே, அதுவும் பண்ணலாம் இந்த வாட்டி இப்போ. அப்புறமா 10ஆம் அதிபதினா தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். ஸோ இது என்னன்னா அந்த ஸ்தானத்தில் உங்களுக்கு தொழில் நீங்கள் புதுசாக தொடங்குறீங்கன்னா பண்ணலாம். ஆல்ரெடி உங்கள் தொழிலில் இருக்குது, அந்த தொழிலில் உங்களுக்கு வருமானம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும்னா கண்டிப்பாக இந்த வாட்டி அதிகமாகும் வருமானம். 10ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியோட வீட்டு அதிபதி 2ல் உட்காரும் போது, 2ஆம் வீட்டில் இருக்கும்போது அப்போ இந்த மூணு வீட்டு வேலையும் குரு செய்வார். ஸோ இது வீட்டு அதிபதியோட வேலை. குரு உக்காந்த இடத்துக்கு உங்களுக்கு குரு ஆக்சுவலாக குரு உக்காந்த இடத்த விட குரு பார்க்குற இடத்துக்கு பார்வை அதிகம், பலம் அதிகம். அதாவது குரு பொதுவாக உங்களுக்கு மற்ற மிச்ச கிரகம் உங்களுக்கு எல்லா கிரகமே உங்களுக்கு 7ஆம் பார்வையாக பார்ப்பாங்க. அவங்க இருக்கிற இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக அவங்களுக்கு பார்வை. குரு, செவ்வாய், சனி இவங்க 3 பேருக்கு மாத்திரம்தான் உங்களுக்கு சிறப்பு பார்வைன்னு இருக்குது. சிறப்பு பார்வையில் குருவோட சிறப்பு பார்வை என்னன்னா 5, 9. பொதுவாக 7 பார்ப்பாப்புல அது அடிஷனல் சேர்த்து 5, 7, 9. இப்போ நம்ம அந்த பார்வையோட கணக்கெடுத்து அவர் எந்த வீட்டை பார்க்குறான்னு பார்க்கலாம். குரு கடகராசிலேருந்து 1, 2, 3, 4, 5 விருச்சிக ராசியை பார்த்துருவாப்புல. 5, 6, 7 8ஆம் இடத்தையும் பார்த்துருவாப்புல. திருப்பி 9ஆம் பார்வையா 10ஆம் இடத்தையும் பார்த்துருவாப்புல. இப்போ தனஸ்தானத்தில் இருக்கிற குருவால தனம் அப்புறம் குடும்பத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே அவர் 5ஆம் பார்வையா உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதால உங்களுக்கு இப்போ அட் ப்ரெசன்ட் உங்களுக்கு ஏதோ கடனோ நோய் நொடியோ தான் இருந்தானா உங்களுக்கு அதோட தன்மையை மாத்த பார்ப்பாரு. எப்படி மாத்த பார்ப்பாருன்னா அதை தீர்க்க பார்ப்பாரு. அதிகப்படுத்த மாட்டாப்புல, தீர்த்த பார்ப்பாரு. எப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி பிரச்சனை இருக்குது, இப்போ கடனே இருக்குது, அந்த கடனை அடைக்க பார்ப்பாப்புல. ஏன்னா அது 6ஆம் இடத்தை வழுக்க வைக்கிறதுனால இது குரு உச்ச குருவா இருக்கிறதால மெயின். அதாவது 12 வருஷத்துக்கு ஒரு தான் குரு உச்சமாவார். அவர் உச்சமாற வீட்டுக்கு வருவார். ஸோ அப்போ கடகராசிலாம் அவர் உச்சமா வருது. அவரு இந்த வாட்டி கடகராசிக்கு வந்துக்கிறாப்புல. இப்போ இந்த உச்ச குரு இருக்கிறதால என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த 6ஆம் பார்வையும் பார்க்கறதால ஸோ உங்களுக்கு எதனாவது கடன் இருந்தால் அந்த கடன் பழைய கடன் எதாவது இருந்துச்சு அந்த கடனை தீர்க்கறதுக்கு வழி ஏற்படுத்தி வருவார். அப்புறம் நோய் நொடி 20 இங்கே இறந்தா கூட அவங்கள காட்டுவார் இந்த வாட்டி. இவங்க கிட்ட ஜாஸ்தி இது பண்ணிக்காதப்பா, உங்களுக்கு நல்லது செய்யல அப்படின்னு. அதே மாதிரி நோய் என்ன இருந்துச்சுன்னா கூட சரி, அந்த நோய்க்கு தீர்க்கிற மருந்தோ இல்லை யாருக்கிட்ட போனா தீர்வு கிடைக்கும்ன்றத இந்த குரு காட்டுவார். அப்புறமா இந்த குரு 7ஆம் பார்வை 8ஆம் வீடை பார்த்துருவார். 8ஆம் வீடை பார்க்கறதால உங்களுக்கு கஷ்டஸ்தானத்தை பார்த்துருவாப்புல. ஆல்ரெடி என்னவே கஷ்டம் முன்னாடி உங்களுக்கு இந்த கஷ்டமா இருந்தாலும் சரி, இப்போ அந்த கஷ்டம் இருக்காது. அந்த கஷ்டத்தை நியூட்ரலைஸ் பண்ணுவார். எப்படி நியூட்ரலைஸ் பண்ண அந்த வீடை பார்க்கும்போது கஷ்டம் இருக்கும். மீன்ஸ் அந்த கஷ்டம் இருந்தால் கூட உங்களுக்கு அது கஷ்டமா தெரியாது. ஏன்னா அந்த உச்ச குரு பார்க்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அது உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா தெரியாது. ஆனா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஏன்னா 8ஆம் வீடுன்றது உங்களுக்கு என்னன்னா திடீர் அதிர்ஷ்டமும் வரும். திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கிறதுக்கு தான் 8ஆம் வீடு தான். அப்புறம் 8ஆம் இடம்னா கஷ்டம், அவமானம் இதெல்லாமே அது குறிக்கும். ஸோ அங்க குரு பார்க்கறதால இதை நிவர்த்தி பண்ணுவாப்புல. நிவர்த்தி பண்ணுவார்னா அதை உங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாப்புல. உங்களுக்கு கஷ்டம் இருந்தா கூட அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியாது. ஆனா முன்னாடி வருஷம் குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். காரணம் ஜென்ம குருவனால எதனா ஒரு சின்ன பிரச்சனை உங்களுக்கு தாங்க முடியாது. ரொம்ப டிப்ரெஷன்ல இருப்பீங்க, ரொம்ப கஷ்டத்துல இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ இருக்கிற குரு உங்களுக்கு அதை கடந்து போறதுக்கான இல்ல அதை கடந்து வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவாரு. அதே மாதிரி 9ஆம் பார்வையா
10ஆம் இடத்த பார்க்கறதால, உங்களுக்கு தொழில் ஸ்தானத்த பார்க்கறது, கர்மஸ்தானத்த பார்க்கறதால, ஸோ என்னன்னா ஆல்ரெடி சனி அங்க இருக்கிறாரு. சனி அங்க இருக்கிறதால உங்களுக்கு ஆல்மோஸ்ட் மந்தமா இருந்த வேலை கூட இப்போ உங்களுக்கு அதிக தேக தேகம் பிடிக்க ஆரம்பிக்கும். குரு பார்க்கறதால உங்களுக்கு அது உங்களுக்கு மந்தமா இருந்தா கூட பிக்கப் ஆக ஆரம்பிக்கும். அதாவது கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும் வேலையிலயும் சரி, தொழிலும் சரி உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். ஸோ 10ஆம் இடத்துல ஆல்ரெடி இப்போ சனி இருக்கிறதால உங்களுக்கு ஆல்ரெடி மந்தப்படுத்தியிருந்தா உங்க வேலைய கொஞ்சம் ஸ்லோ படுத்தியிருப்பாரு அப்போ முன்னாடி வருஷம், போன வருஷம்லாம். இப்போ இந்த குரு அந்த வீட்டையும் பார்க்கறதால, அந்த மந்தமான அந்த நிலைமை வந்து மாறி, இப்போ உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் உங்க வேலையிலயும் சரி, தொழில்லயும் சரி ஏற்படும். ஸோ அதால இந்த வாட்டி உங்களுக்கு ரொம்ப நல்ல குரு பயிற்சி தான் உங்களுக்கு. ஸோ ஏன்னா 2ஆம் இடத்துல வீட்ல இருந்து பார்க்கும்போது இவ்வளோ நன்மை இருக்குது. ஸோ அதால ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் நீங்க செலவு பண்ணும்போது இந்த 6, 8 சம்மந்தப்படுறதால நீங்க என்ன பண்ணணும், ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வே முன்னாடி இருந்த கடன் எதுவும் இருந்துச்சுன்னா, அந்த கடன தீர்க்கிற மாரி பாருங்க. பழைய கடன தீர்க்கிற மாரி பாருங்க. புது கடன் எதுவும் ஏற்படுத்திக்காதீங்க. அதே மாரி அதே மாரி பழைய ஆளுங்ககிட்ட யாருனா நீங்க கொஞ்சம் பேஜாரா பேசியிருந்தாலோ, இல்ல கொஞ்சம் கஷ்டப்படுத்திக்கிற மாரி இருந்தா கூட, இப்ப அவங்கள தான் பார்க்குற நிலைமை வந்துச்சுன்னா கூட அத காட்டிக்காதீங்க. நார்மலா ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நார்மலா இருக்கிற மாரி இருங்க. நார்மலா பேசுற வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா பேசுற மாரி பாருங்க. இத பண்ணா போதும். ஸோ வேற எதுவும் பிரச்சனை இல்ல. இன்னொன்னு விஷயம், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஒரு 30% வேலை செய்யும். ஏன்னா, இந்த கோச்சார பலன்ன்றது வந்து உங்க ஜாதகப்படி உங்களுக்கு 30% தான் வேலை செய்யும். இன்னும் 70% உங்க தசாபுக்தி வேலை செய்யும். உங்க தசாபுக்தி நல்லா இருந்து, கோச்சாரம் நல்லா இருந்துச்சா ரொம்ப நல்லது. சப்போஸ் தசாபுக்தி கம்மி இருந்து கோச்சாரம் இது ஓகேவா இருந்தா கூட உங்களுக்கு வேலை செய்யும். 30% வேலை செய்யும். அதே உங்களுக்கு 2மே கொஞ்சம் இதா தான் பிரச்சனையா இருக்குதுன்னா, அப்போ உங்களுக்கு பிருகுநந்தி நாடி முறையில வந்து உங்களுக்கு ஒண்ணு சொல்லலாம். எப்படின்னா உங்களுக்கு பிருகுநந்தி நாடி முறையில வந்து உங்களுக்கு 1, 5, 9 அதாவது 1, 5, 9 இதுல கிரகம் இருந்துச்சுன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு இங்க ஒரு 2 கிரகம், இங்க ஒரு 3 கிரகம், இங்க ஒரு 2 கிரகம் அப்படின்னு இருந்ததுன்னா உங்க ஜாதகத்துல, அப்போ அந்த கிரகத்த பார்த்த உடனே குரு வந்து அந்த சேர்க்கை ஏற்படும். அந்த சேர்க்கை படும்போது குரு அந்த சேர்க்கைக்கு ஏத்த பலன குடுப்பாப்ல. இப்ப எக்ஸாம்பிளுக்கு சுக்கிரன் குரு பார்க்குறாரு. இந்த சேர்க்கை இங்க இங்க உங்களுக்கு குரு இருக்கிறாரு, இங்க சுக்கிரன்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது ஆண் ஜாதகமா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு சுக் குரு சுக்கிரன பார்க்கறதால கண்டிப்பா கல்யாணம் ஆகும். வீடு வாங்குவாங்க, வண்டி வாங்குவாங்க. இந்த காரத்துவம் சுக்கிரனோட காரத்துவம் எல்லாமே சுபமா நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாரி பிருகுநந்தி நாடி முறையில இதையும் சொல்ல முடியும். பிருகுநந்தி நாடி முறையில வந்து வீடு கிடையாது. கிரக சேர்க்கை தான் கணக்கு. பார்வையும் கிடையாது. கிரக சேர்க்கைய வச்சு தான் நம்ம எடுத்துப்போம். ஸோ அந்த வீட்ட வந்து பார்வைன்ற கணக்கு 1, 5, 9 தான் இதான் பார்வை கணக்கு. ஸோ பிருகுநந்தி நாடில வந்து உங்களுக்கு வீடு கிடையாது. ராசி கிடையாது, லக்னம் கிடையாது. ஸோ வெறும் அந்த கிரக சேர்க்கைக்கு தான் பலன். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா, நானு இப்போ இந்த ராசி பலன் எல்லாமே முடிச்சுட்டு, நான் மீன ராசி வரைக்கும் முடிச்சுட்டு, நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா ஒரு 4, 5 கட்டத்த போட்டு, நானு உங்களுக்கு அந்த பிருகுநந்தி நாடிக்கே செப்பரேட்டா ஒரு வீடியோ போட்டுட்டு, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் உங்களுக்கு அது ஃபியூச்சர் வீடியோல நான் உங்களுக்கு கண்டிப்பா நான் பிருகுநந்தி நாடில ஒரு 4, 5 கட்டத்த போட்டு, நான் உங்களுக்கு அது உதாரண ஜாதகம் போட்டு நான் உங்களுக்கு அ சொல்றேன். அப்போ உங்களுக்கு அது புரியும். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். நான் பேசுறது உங்களுக்கு புரியலனாலோ, இல்ல நான் பேசுற விதத்துல தான் கொஞ்சம் மாற்றம் ஏற்படுத்தணும்னாலும் கூட, கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நானு அத இன்னும் முன்னாடி வர்ற வீடியோல வந்து நான் அத மாத்திக்க பார்க்குறேன். ஏன்னா நான் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு நானு வீடியோ பண்றது கிடையாது. நான் சார்ட் போட்டுட்டு சார்ட்ட பார்த்து தான் நான் உங்களுக்கு அப்படியே பலன சொல்ல மாரி பார்ப்பேன். ஸோ அதால அதுல மேபி கொஞ்சம் முன்ன பின்ன என்னது உங்களுக்கு சொல்லும்போது கொஞ்சம் ரிப்பீட் வேர்ட்ஸ்ன்னு வரலாம். ரிப்பீட் வார்த்தைங்க வரலாம். ஏன்னா நான் ஸ்கிரிப்ட் எழுதாதால, நான் ஜஸ்ட் அப்படியே சொல்லும்போது எக்ஸ்ட்ரா வார்த்தைங்க வரலாம். சப்போஸ் உங்களுக்கு அந்த மாரி ஏதாவது அ உங்களுக்கு தோணுச்சுன்னா, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் மாத்திக்க மாரி பார்க்குறேன். உங்களுக்கு எதனா அந்த மாரி டிஸ்கம்ஃபர்ட்டா இருந்துச்சுன்னா மன்னிச்சிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ நான் போடும்போது, நான் அத மாத்திக்க பார்க்குறேன். என்னென்ன மாத்திக்கணும்னா கீழ கமெண்ட்ல பண்ணுங்க. நான் அத மாத்திக்க பார்க்குறேன். இல்ல உங்களுக்கு இது புடிச்சிருந்தா கூட, இதுல டவுட் இருந்தா கூட கீழ இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போடுங்க. நான் அதுக்கு டீட்டெயிலா வீடியோ போடுற மாரி பார்க்குறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.